வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். ஒரு பிரம்மாண்டமான சினிமா காட்சியோ இல்ல ஒரு ஓவியமோ உருவாவதற்கு முன்னாடி அது ஒரு சின்ன வரியா, அதாவது ஒரு விஷுவல் ப்ராம்ப்டா தான் தொடங்கும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு சின்ன ஆனா ரொம்ப ஆழமான அர்த்தங்கள் இருக்கிற ஒரு காட்சி அமைப்பை பத்தி தான் நாம இன்னைக்கு பகுப்பாய்வு செய்ய போறோம். வெறும் வார்த்தைகள் எப்படி ஒரு பெரிய கலைப்படைப்பா மாறுதுன்னு நாம இப்போ தெரிஞ்சுக்க போறோம். வாங்க நேரா விஷயத்துக்குள்ள போயிடலாம். முதல்ல நான் படிக்கிற இந்த வரிகளை கொஞ்சம் மனசுக்குள்ள கற்பனை செஞ்சு பாருங்களேன். இருண்ட பழைய அறைக்குள் ஒளிரும் பழமையான தமிழ் ஓலைச்சுவடியை திறக்கும் இளம் இந்தியச் சிறுவன், அவன் முகத்தில் படும் தங்க நிற ஒளி, காற்றில் மிதக்கும் தூசி துகள்கள், மர்மமான மற்றும் நம்பிக்கையூட்டும் இறுதி வளிமண்டலம், புராண அறிவியல் புனைவு, சினிமா யதார்த்தம். மூச்சு முற்றளவுக்கு ஒரு இருட்டு. அங்கு திடீர்னு ஒரு பழமையான ஓலைச்சுவடியிலிருந்து வர அந்த தங்க நிற ஒளி உங்களை நேரா அந்த அறைக்கே கூட்டிட்டு போகுது. கரெக்டா? இது வெறும் வாக்கியம் கிடையாதுங்க, இது ஒரு முழுமையான காட்சி அனுபவம். சரி, இதை இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். முதல் பகுதி மையக் கருப்பொருளை பிரித்தறிதல், அதாவது இருளில் ஒளியின் தோற்றம். எந்த ஒரு சூப்பரான சினிமா காட்சியிலையும் ஒரு முரண்பாடு, அதாவது ஒரு கான்ட்ராஸ்ட் இருக்கும். அதுதான் இந்த காட்சியோட அடித்தளமே. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா வெளிச்சமே இல்லாத ஒரு இருண்ட பழைய அறை, இன்னொரு பக்கம் ஒரு பழமையான தமிழ் ஓலைச்சுவடியிலிருந்து வர்ற அமானுஷ்யமான ஒளிரும் வெளிச்சம். இருட்டுக்கும் வெளிச்சத்துக்குமான இந்த பெரிய முரண்பாடு என்ன பண்ணுதுன்னா, பாக்குறவங்களோட கவனத்தை நேரா அந்த ஓலைச்சுவடி மேல மட்டும் குவிய வைக்குது. எந்த கவனச்சிதறலும் இல்லாம காட்சியோட ஹீரோ யாருங்கிறத இது ஆணித்தரமா சொல்லிடுது. இப்போ இங்க கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ஒளிரும் ஓலைச்சுவடிய கையில வச்சிருக்கிறது யாரு? அது ஒரு இளம் இந்தியச் சிறுவன். இவ்ளோ பிரம்மாண்டமான மர்மமான ஒரு சூழல்ல ஒரு சாதாரண மனுஷன, அதுவும் குறிப்பா ஒரு சின்ன பையனை நிப்பாட்டும்போது இந்த காட்சி நமக்கு ரொம்பவே நெருக்கமாயிடுதுங்க. அந்த பையனோட கண்கள்ல இருக்கிற ஆச்சரியம், அந்த லேசான பயம், ஆர்வம் எல்லாமே நேரா நமக்கும் கடத்தப்படுது. உணர்வுபூர்வமான ஒரு கனெக்ஷனை உருவாக்குறதுக்கான மிக சிறந்த உத்தி இது. அடுத்ததா நாம பார்க்க போற பகுதி வளிமண்டல மற்றும் ஒளி அமைப்பு, காட்சி அமைப்பை உருவாக்குதல். வெறும் இருட்டும் ஒளியும் சிறுவனும் மட்டுமே ஒரு காட்சியை முழுமையாக்கிடாது இல்லையா? அதோட ஆழத்தை, அதாவது அந்த அட்மாஸ்பியரை நாம கட்டமைக்கணும். இது தற்செயலா நடக்கிற விஷயம் கிடையாது. இது ஒரு தொடர் நிகழ்வு. முதல்ல அந்த பையன் ஓலைச்சுவடியை திறக்கறான். அந்த செயல் தங்க நிற ஒளியை உருவாக்குது. அந்த ஒளி பையனோட முகத்துல பட்டு பிரதிபலிக்குது. அந்த வெளிச்சம் மூலமா அது வரைக்கும் அந்த இருட்டறையில கண்ணுக்கே தெரியாம இருந்த சுற்றியுள்ள சூழல் நமக்கு மெதுவா தெரிய ஆரம்பிக்குது. இதுல எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமா பட்ட விஷயம் என்ன தெரியுமா? இந்த காத்துல மிதக்கிற தூசி துகள்கள் தான். சினிமா ஒளிப்பதிவுல இது ஒரு செம்மையான ட்ரிக் அப்படின்னே சொல்லலாம். இருட்டுல ஒரு டார்ச் அடிக்கும்போது வெளிச்சம் ஒரு கோடு மாதிரி தெரியும். கவனிச்சிருக்கீங்களா? அந்த தங்க நிற ஒளிக்கு ஒரு கன அளவை, அதாவது ஒரு வால்யூமை கொடுக்க, ஒரு முப்பரிமாண தன்மையை கொடுக்கவே இந்த தூசி துகள்கள் பயன்படுது. அது மட்டும் இல்லாம அந்த அறை பல 100 வருஷங்களா திறக்கப்படவே இல்ல அப்படிங்கிற பழமையும் இது ஒத்த வரியில நமக்கு உணர்த்திருது. சரி, அடுத்த பகுதிக்கு வருவோம். சினிமா கேமரா இயக்கம், பார்வையாளரின் கண்களை வழிநடத்துதல். ஒரு காட்சிய எந்த கோணத்துல எந்த மூவ்மெண்ட்ல பாக்குறோம் அப்படிங்கறத அதோட தாக்கத்தையே மாத்திடும். இங்க மெதுவான சினிமேட்டிக் டாலியன் அப்படிங்கிற உத்திய கையாண்டிருக்காங்க. அப்படின்னா என்ன? கேமராவை ஒரு ட்ராக்ல வச்சு அந்த பையனை நோக்கி மெதுவாவும் சீராகவும் நகர்த்துறது. வெறும் ஜூம் பண்றது வேற, ஆனா இந்த டாலியன் நாமளே அந்த பையனை நோக்கி மெதுவா நடந்து போற மாதிரி ஒரு ஃபீலே தரும். இது பாக்குற நம்மள அந்த சிறுவனோட மனநிலைக்குள்ளேயே இழுத்துட்டு போற ஒரு பவர்ஃபுல்லான விஷயம். அந்த மெதுவான டேலியன் மூவ்மெண்டோட சேர்ந்தே ஒரு மென்மையான க்ளோஸ்அப் வைக்கப்படுது. அதாவது கேமரா பையனோட முகத்துக்கு ரொம்ப கிட்ட போகுது. சுத்தி இருக்க இருட்டெல்லாம் மங்கலாகி ஓலைச்சுவடியோட தங்க ஒளியில மிளிர் அவனோட கண்கள் மட்டுமே ஸ்கிரீன் முழுக்க ஆக்கிரமிக்குது. அந்த பழமையான ஓலைச்சுவடியை பார்க்கும்போது அவனுக்குள்ள ஏற்படுற அந்த பிரமிப்பு, அந்த ஒரு தாக்கம், இது எல்லாமே இந்த நெருக்கமான கோணம் நமக்கு ரொம்ப தெளிவா கடத்திடுது. அடுத்து வகைமைகளின் கலவையை டீகோடிங் செய்தல், கடந்த காலமும் எதிர்காலமும் சந்திக்கும் இடம். நிறைய சம்பந்தமில்லாத சினிமா ஜானர்கள் எப்படி ஒரே காட்சியில சூப்பரா ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பாப்போம். புராண அறிவியல் புனைவு, சினிமா யதார்த்தம். இந்த வார்த்தைகளை கொஞ்சம் பிரிச்சு பார்த்தோம்னா, புராணம் அப்படிங்கிறது அந்த பழமையான தமிழ் ஓலைச்சுவடியை குறிக்குது. அறிவியல் புனைவு, அதாவது சைஃபை அப்படிங்கிறது அதிலிருந்து வர ஒளிரும் தொழில்நுட்பத்தை குறிக்குது. இது ரெண்டும் சினிமா ஒளியமைப்பு மூலமா ரொம்ப யதார்த்தமா நம்ம கண் முன்னாடி கொண்டு வரப்படுது. பழமைக்கும் அதிநவீன தொழில்நுட்பத்துக்கும் இடையில கட்டப்பட்ட ஒரு அற்புதமான பாலம்னு இதை சொல்லலாம். இந்த காட்சியோட விளக்கத்துல ஒரு வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இறுதி வளிமண்டலம், எண்டிங் அட்மாஸ்பியர்.
இது ஒரு கதையோட தொடக்கம் கிடையாது, ஒரு நீண்ட பயணத்தோட உச்சகட்டம் அல்லது ஒரு கிளைமாக்ஸ் மாதிரி உணரப்படுது. இவ்ளோ நேரமா இருட்டிலையும் மர்மத்திலும் இருந்த ஒரு போராட்டம் அந்த ஓலைச்சுவடி திறக்கப்படும் போது ஒரு முடிவுக்கு வருது அப்படிங்கிற ஃபீல இந்த வளிமண்டலம் நமக்கு கொடுக்குது. இந்த காட்சி நம்ம மனசுல விட்டுட்டு போற அந்த உளவியல் மனநிலை என்னன்னு கேட்டிங்கன்னா, அதுதான் நம்பிக்கை, மர்மம், அப்புறம் ஆன்மீகம். அந்த வெளிச்சம் எல்லாத்தையும் போட்டு உடைச்சிடல. அது புதுசா ஒரு மர்மத்தை உருவாக்குது. ஆனா அது பயமுறுத்தல. மாறா ஒரு விதமான ஆன்மீக அமைதியையும் நாளைக்கு விடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் சேர்த்து விதைக்குது. இதோ நாம இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். அந்த இருண்ட அறையையும் தங்க ஒளியில மிளிர்ற அந்த சிறுவனையும் மறுபடியும் உங்க மனசுக்குள்ள கொண்டு வாங்க. கடந்த காலத்தோட ஒரு அடையாளமா இருக்கிற அந்த பழமையான தமிழ் ஓலைச்சுவடி எதிர்காலத்துக்காக அப்படி என்ன ரகசியங்களை தனக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்கும்? அந்த ஒளியோட ஆதாரம் அறிவியலா இல்ல ஆன்மீகமா? இந்த கேள்வியோடவே இன்றைய பகுப்பாய்வை நான் நிறைவு செய்றேன். இந்த சிந்தனை உங்களுக்குள்ளேயே கொஞ்ச நேரம் ஓடட்டும். சீக்கிரமே வேற ஒரு சுவாரஸ்யமான தலைப்போட உங்களை சந்திக்கிறேன்.